ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், கரியர் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு பதிவு இது. நம்ம இந்தியாவில் மாணவர்களிடையே எம்பிபிஎஸ் ரொம்பவும் கிரேஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷன். பட் அதுக்கு போக முடியலன்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு ஈக்குவலான வாய்ப்புகள் இங்கே நிறைய கொட்டி கிடக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது JGEEBILS, அதாவது ஜாயிண்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பயாலஜி அண்ட் இன்டர்டிசிப்ளினரி லைஃப் சயின்சஸ். பயாலஜி ரிலேட் ஆனது, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடியது. நம்ம பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி முடிச்சுட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை எழுதலாம். நல்ல மார்க்கோட வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான எஜுகேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் நாம் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் பிஹெச்டி கோர்ஸ் 2 இயர்ஸுக்கு படிச்சிடலாம். முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா லைஃப் வில் பி வெரி கலர்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல். நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 20 எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸை அட்மிட் பண்ணுறாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, அங்கே என்னென்னலாம் சொல்லித்தராங்க, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் நேஷனல் அட்வான்ஸ்டு சென்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இன் கேன்சர். இது மும்பையில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்டு லெவலில் கேன்சருக்கு ரிசர்ச் நடக்கிற இடம் இது. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஆஃப்டர் ஜீபிள்ஸ் இங்கே 2 இயர்ஸ் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் பிஹெச்டி முடிச்சுட்டு டிகிரியோடு வெளியில் வரும் பொழுது நமக்கு வேர்ல்டு லெவலில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் போஸ் இன்ஸ்டிடியூட் ஃப்ரம் கொல்கட்டா. இங்கே நம்ம ஜீபிள்ஸ் முடிச்சுட்டு இன்டகிரேட்டட் பிஹெச்டி படிக்கிறோம். இந்த இடத்துல லைஃப் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ் இது 3ம் இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வெளியில் வரும் பொழுது நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு காத்துக்கிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டிடியூட் சென்டர் ஆஃப் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ். இது பெங்களூரில் இருக்குது. இங்கே எம்எஸ்சி இன்டகிரேட்டட் பிஹெச்டி இன் ஹியூமன் டிசீஸ் ஜெனட்டிக்ஸ் படிக்கலாம். இங்கே படித்து நம்ம வெளியில் வரும் பொழுது இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய ரிசர்ச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஹைஃபையாக இன்டர்நேஷ்னல் லெவல் குவாலிட்டி வாய்ந்ததாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் IISER, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது நிறைய இடங்களில் இருந்தாலும் பூனே அண்ட் கொல்கட்டாவில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப உலக பிரசித்தி பெற்றவை. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், எர்த் அண்ட் கிளைமேட் சயின்ஸ், ஹியூமனிட்டி அண்ட் சோஷியல் சயின்ஸ் இந்த பாடப்பிரிவுகளில் நம்ம எம்எஸ்சி இன்டகிரேட்டட் பிஹெச்டி இங்கே படிக்க முடியும். கொல்கத்தா IISERல் ஸ்பேஸ் சயின்ஸுக்கான படிப்புகள் நிறைய இருக்குது. இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும் பொழுது வேர்ல்டு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு காத்திருக்கும். நம்ம சென்னையில் தரமணியில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. நிறைய மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. இங்கே கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படிங்கிற பிரிவில் இன்டகிரேட்டட் பிஹெச்டி படிப்பில் சேரும் பொழுது நமக்கு மேத்தமேட்டிக்கல் ஃபீல்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டாக நேஷ்னல் பிரெயின் ரிசர்ச் சென்டர். இது ஹரியானாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். மூளை சம்பந்தமான நியூ ரிசர்ச்சஸ் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். பிஎஸ்சி மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி யாராக இருந்தாலும் இங்கே வந்து எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபர்தராக அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய துறையில் அவங்களால நல்ல முறையில் சிறந்து விளங்க முடியும். நெக்ஸ்ட் நேஷ்னல் சென்டர் ஃபார் செல் சயின்ஸ். இது பூனேயில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம். அடுத்ததாக நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோமெடிக்கல் ஜெனோமிக்ஸ். இது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டிடியூட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இம்யூனாலஜி. இது நியூ டெல்லியில் அமைஞ்சிருக்கு.
இங்கெல்லாம் எம்எஸ்சி அண்ட் இன்டகிரேட்டட் பிஹெச்டி படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது நல்ல கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட், புவனேஸ்வர் இன் ஒடிசாவில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் மெடிக்கல் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸுங்கிற துறையில் இங்கே நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு இவங்க நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், பெங்களூரில் நேஷ்னல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸ், இங்கேயும் நம்ம ஆஃப்டர் ஜீபிள்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் சேர்ந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸோடு நம்ம வெளியில் வரலாம். இந்த ஜீபிள்ஸ் எக்ஸாமினேஷனில் மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியிலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. பெரும்பாலும் பயாலஜி சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான பாஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் தான். படிக்கும்போதே நம்ம ஸ்டைஃபண்டு நம்ம வாங்கலாம், ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய கிடைக்கும். படித்து முடித்ததுக்கப்புறமா நமக்கான வேலை வாய்ப்புகள் உலகளாவிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கின்றன. ஸோ மருத்துவ படிப்பு கிடைக்கலேன்னு மனம் கலங்காமல் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கி முன்னேறுவோம். நன்றி.